ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே மார்னிங் காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சிக்கணும். ஏன் அப்படின்னா எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து வெளியில் போயிட்டார். ஸோ வீட்டுக்கு மெய்டு வருவாங்க, அவங்களுக்காக டோர் ஓப்பன் பண்ணி விட சொல்லியிருந்தாங்க. அதனால் அதுக்காக நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறமா போய் தூங்கிட்டேன். திரும்ப ஒரு 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். இந்த 2 பொருள் இல்லாமல் இப்போ சர்வே பண்ணவே முடியறதில்ல. அந்தளவுக்கு பனியும் குளிரும் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு மார்னிங் வந்து நான் எங்கே கிளம்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் ஷாப்புக்கு தான். இங்கே வந்து மட்டன் ஷாப்புக்கு ஏர்லியாக போயிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து குக் பண்ணி சாப்பிட்றலாம். சப்போஸ் கொஞ்சம் லேட் ஆகிட்ட கூட மட்டன் ஷாப்பில் நம்ம அதிகமாக கூட்டம் ஆயிரும். அப்புறம் நம்ம வாங்கிட்டு போகிற டைமே மத்தியானம் ஆயிரும். மதியத்துக்கு மேலே நம்ம எப்படி சமைக்கிறது? அதனால் வந்துட்டு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம்னா சீக்கிரமாக வாங்கிட்டு வந்துடலாம். வந்து வீட்டில் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மட்டன் குழம்புக்கு நானாக மசாலா அரைச்சி செய்வேன். ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருங்க. இது மசாலாவுக்காக 2 டீஸ்பூன் அல்லது 3 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 4-5 வரமிளகா, கொஞ்சமாக மிளகு, இது கூடவே வந்து சோம்பு, சீரகம் இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துட்டு அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வடசட்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தக்காளி, வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு இந்த வறுத்து அரைச்ச மசாலாவும் அது கூடவே சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு பக்கம் மட்டனை வந்துட்டு மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துகிட்டு அது கூடவே மசாலாவும் சேர்த்து இன்னொரு 2 விசில் விட்டு இறக்கிடணும். லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம்லாம் தாளித்து போட்டோம்னா மட்டன் குழம்பு ரெடி. இதுக்கு வந்து தயிர் ரைத்தா வச்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணும்போது 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ ஆம்லா ஜூஸ் கொஞ்சம் ப்ரோட்டீன் அதிகமாகவும் கார்போஹைட்ரேட் கம்மியாகவும் சேர்த்து சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் தான் மெயினான வேலை ஒன்று, இட்லி பொடி கிரைண்ட் பண்ணேன். நம்ம ஊருக்கு போகிறோம். ஸோ வந்து ஃபுட் வந்துட்டு ஒரு தோசை செஞ்சால் கூட அதுக்கு ஏதாவது ஒரு இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் வந்து இட்லி பொடி வந்து செஞ்சு வச்சேன். இதுக்கு வந்துட்டு 1 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்தோம் அப்படின்னா மற்ற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து 1/2 டம்ளர் அந்த மாதிரி எடுத்துக்கணும். 1 டம்ளர் கடலைப்பருப்பை நல்லா வானொலி ஹீட் ஆனதுக்கப்புறமா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதோட அரோமா நல்லா வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறமா வரமிளகாய் அதையும் நல்லா போட்டு ஹீட் பண்ணிக்கணும். ரொம்ப கருக விடாமல் லைட்டாக வணக்கிடணும். இது கூடவே வந்துட்டு கடலைப்பருப்பு, உளுந்து இது எல்லாமே போட்டு நம்ம நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கணும். உளுந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிடணுங்க. அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை வந்து ஓவர் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா கருகிரும். ஸோ அதை ஓவர் ஃப்ரை பண்ணாமல் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுக்கணும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக வேணுங்கிறவங்க கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். பொடியாக வேணும்னா பொடியாக அரைச்சி நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தோசைக்கு வந்துட்டு பொடியாக தொட்டு சாப்பிட்டுக்கலாம். என் ஹஸ்பண்டுக்கு ஒரு முட்டை தோசை கொஞ்சம் பொடி இருந்தாலே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் 2த்துக்குமே இதையே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். சிம்பிளாக ஒரு பொடி. அதுக்கப்புறமா பெப்பர் வந்து நல்லா காய வச்சுட்டு பெப்பருமே கொஞ்சம் லைட்டாக வணக்கிட்டு கிரைண்ட் பண்ணி வச்சிட்டோன்னா பெப்பர் பொடியும் ரெடி ஆயிரும். ஸோ முட்டையெல்லாம் போட்டோம் அப்படின்னா பெப்பர் நம்ம ஹோம்மேட் பெப்பர்னால அதை போட்டு சாப்பிட்லாம். இந்த இட்லி பொடி அரைக்கும் போது அது கூட கொஞ்சமாக உப்பு, அப்புறமா பெருங்காயத்தூள் 2யுமே போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா ஆற விட்டு டப்பாவில் போடணும். ஹீட்டோடு போட்டக்கூடாது. ஈவினிங் ஒரு நேப்புக்கு அப்புறமா கொஞ்சமாக டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம். ஊருக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தோம். பட் அது ஊருக்கு போகிறதுக்குள்ளே வீட்டில் இருக்கிற எல்லாமே சாப்பிட்டாச்சு. ஹவுஸ் ஓனர் வெளியே போயிருந்தவர் திருப்பதியிலேருந்து லட்டு வாங்கிட்டு வந்திருந்தார். அதெல்லாமே சாப்பிட்டு நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். வெளியில் வந்து என்னோடய சிஸ்டர் இன்லாவோட ஹஸ்பண்டுக்கு வந்து பர்த்டே. ஸோ அதுக்காக நாங்கள் போயிருந்தோம். ஒரு கேக் ஷாப்பில் போய் கேக்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த டைம் வந்து கிறிஸ்மஸ் அப்படிங்கிறனால நிறைய கேக் இருந்துச்சு. நியூ இயர் ஸ்பெஷல் அண்ட் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் நிறைய கேக்ஸ்லாம் வந்து கட்டி வச்சுருந்தாங்க. நிறைய ஃப்ளேவர், இந்த ஒயினில் செஞ்ச கேக் அதெல்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து சின்னதாக ஒரு கேக் வாங்கிட்டு அண்ணாவுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கியிருந்தோம். ஸோ அதையும் எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். நாங்கள் வந்து ஆல்ரெடி இன்றைக்கி நைட்டு வந்து டின்னர் வெளியில் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தனால நாங்கள் அங்கே போயிட்டு ஜஸ்ட் ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். ரிட்டன் வரும்போது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ வெளியிலேயே வந்துட்டு பரோட்டா மட்டும் வாங்கினோம். ஏன்னா வீட்டில் வந்து மட்டன் இருக்கிறதுனால வெளியிலேயே பரோட்டா மட்டும் வாங்கிட்டு இட்லி மைக்லனுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மட்டனும் பரோட்டாவும் சாப்பிட்றோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது கூடவே பிக் பாஸ் பார்த்துட்டு சண்டே சூப்பராக முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி லாங் வீடியோஸ் இப்போ தான் நான் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல ஒரு லாங் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.